வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டாபிக் வந்து ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோயமோட கம்போனன்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோயம் இஸ் மேட் அப் ஆஃப் 4 types ஆஃப் செல்ஸ் ஆர் கம்போனன்ட்ஸ், 4 விதமான கம்போனன்ட்ஸ்: சீவ் எலிமெண்ட்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல நம்ம பார்ப்போம். Sieve elements na sieve tube and sieve plate. So in the long cell, longitudinally arranged cell, இதுதான் நம்ம sieve tube னு சொல்றோம். டியூப் மாதிரி இருக்கு இல்லையா? அண்ட் இதோட எண்டில் என்ன இருக்கும்? sieve plate னு இருக்கும். அண்ட் இதை வந்து இந்த இடத்துல என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா போர்ஸ் இருக்கும், ஓட்டைகள் இருக்கும். சீவ் போர்ஸ் ஆன் சீவ் பிளேட். ஸோ சீவ்னாலே சலடையில் சலிப்பாங்கல்ல, கிச்சனில் சலடை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இந்த போர்ஸ் இருக்கிறதுனால தான் இதை சீவ் பிளேட்னு சொல்கிறோம். சீவ் எலிமெண்ட்ஸில் சீவ் டியூப், சீவ் பிளேட். அப்புறமா இதோட சைடில் இந்த தள்ளி இருக்கிற இந்த ரோ ஆஃப் செல்ஸ் வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா. அண்ட் இந்த சீவ் டியூபோட ஒட்டினா மாதிரி இருக்கிறது தான் கம்பேனியன் செல். கம்பேனியன்னா கூடவே வர செல், கம்பேனியன் செல். ஸோ இதுதான் ஃப்ளோயமோட கம்போனன்ட்ஸ். இந்த சீவ் போர்ஸ் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இந்த சீவ் போர்ஸ் மூலமா, இந்த ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அது மூலமா சைட்டோபிளாஸ்மிக் ஃப்ளோ, சைட்டோபிளாஸ்ம் வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன? இட் அலவ், சீவ் போர்ஸ் அலவ் சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் டு நேபரிங் செல்ஸ். பக்கத்து செல்லோட சைட்டோபிளாஸ்ம் கனெக்ட் ஆகிற ரீஜன் வந்து இந்த சீவ் போர். ஸோ இங்கேருந்து ஃப்ளோயம் மூலயமா, அதாவது ஃப்ளோயமோட சீவ் டியூப் மூலயமா பக்கத்து செல்லுக்கு ஃபுட் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதில் சோர்ஸ் அண்ட் சிங்க்னு 2 கான்செப்ட் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ லீஃப்ல வந்து இங்கே பார்த்தோம்னா, இந்த பிக்சர்ல லீஃப்ல வந்து ஃபுட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த ஃபுட்டை வந்து ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம்னா, எங்கெல்லாம் அந்த ஃபுட் தேவையோ அங்கே, எங்கெல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு ஃபுட் தேவையோ அங்கெல்லாம் அந்த பிளான்ட் பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இன்னொன்று, எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணும், எங்கெல்லாம் அது ஸ்டோர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் விச் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் லீவ் டு ஏரியாஸ் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் அண்ட் டு ஃபார் ஸ்டோரேஜ் வேர் இட் இஸ் ஸ்டோர்டு. இப்போ ஃப்ளோயம் வந்து ஃபுட்டோட ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஃபுட்டு சக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கும். அதை வந்து சோர்ஸ்ல இருந்து சிங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ நம்ம வந்து சோர்ஸ்னா என்ன, சிங்க்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்குன்னா, சோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பிளான்ட் தட் சிந்தசைசஸ் ஃபுட், அப்படின்னா லீவ்ஸ். அண்ட் சிங்க்னா என்ன? பார்ட் ஆஃப் பிளான்ட் தட் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் இந்த டெஃபினிஷன் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் பார்ட்டில் நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்க்கலாம். ஸோ சோர்ஸ்னா என்ன? ரீஜன்ஸ் ஆஃப் சப்ளை, எங்கேருந்து சப்ளை வருதோ அதுதான் சோர்ஸ். சிங்க்னா என்ன? ரீஜன்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன், எங்க வந்து அந்த சப்ஸ்டன்ஸ், இங்க வந்து நம்ம ஃபுட்டை பத்தி பேசுறோம். ஸோ ஃபுட் எங்க யூட்டிலைஸ் ஆகுதோ, ஸ்டோர் ஆகுதோ அது. ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் சப்ளைனா இது என்ன சப்ளை? ஃபுட் சப்ளை. ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் ஃபுட் சப்ளை தான் இங்கே சோர்ஸ். ரீஜன்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் தான் ஆர் ஸ்டோரேஜ் தான் சிங்க். ஸோ இப்போ இதை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகும்? இது வந்து பொட்டேட்டோ வந்து க்ரோ ஆகும்போது, பட் ஃபார்ம் ஆகும்போது பொட்டேட்டோ தான் சோர்ஸ். அதாவது பொட்டேட்டோ வந்து சப்ளை பண்ணுறது ஃபுட். எதுக்கு சப்ளை பண்ணுறது ஃபுட்டு? அந்த பட்டுக்கு, க்ரோயிங் பட்டுக்கு. ஸோ சப்ளை பண்ணுறது யாரு? பொட்டேட்டோ. அண்ட் பட் என்ன? க்ரோ ஆகுது. பட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் சோர்ஸ் என்ன? பொட்டேட்டோ. அண்ட் அந்த பட், அந்த லீவ்ஸ் தான் சிங்க். ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக நம்ம என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சோர்ஸில் தான் ஜேர்னி ஸ்டார்ட். ஜேர்னி ஆஃப் இங்கே வந்து ஃபுட்டோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எந்த சப்ஸ்டன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோமோ அதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சிங்க்ல என்ன ஆகுது? அந்த சப்ஸ்டன்ஸ், இங்கே வந்து ஃபுட்டை பற்றி பேசுகிறோம், அதனால ஃபுட்டோட ஜேர்னி எண்ட் ஆகுது. இந்த 2 லைன்ஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதே பொட்டேட்டோவை சம்மரில் பார்த்தோம்னா இந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆகிடுது. ஸோ என்னாச்சு? சோர்ஸ் இப்போ லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணுறது. அப்போ சப்ளை எங்கேருந்து வரும்? லீஃப்லேருந்து வரும். அண்ட் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லீவ். அண்ட் எங்கே போகும்? யூட்டிலைஸ் எங்கே ஆகும்? இல்லை ஸ்டோர் எங்கே ஆகும்? இங்கே இந்த டியூபர்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ சம்மரில், அதாவது சீசன் மாறும்போது நல்ல வெல்க்ரோன் பிளான்ட்ல சோர்ஸ் என்ன? ரீஜன் ஆஃப் சப்ளை என்ன? லீவ்ஸ். அண்ட் ரீஜன் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆர் ஸ்டோரேஜ் என்ன?
the tubers. And இங்க journey start ஆகுது and இங்க journey end ஆகுது. அதாவது food supply இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம், பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஒரு பிளான்ட்டோட பார்ட், அதோட ரோல் ஆஸ் அ சோர்ஸ் ஆர் சிங்க் மேபி ரிவர்ஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ஒரு லீஃப் வந்து ஒரு டைம்ல அது சோர்ஸா இருக்கு, அடுத்த டைம் பார்த்தோம்னா அது சிங்கா இருக்கு. இது அதாவது பார்ட் ஆஃப் அ பிளான்ட், அதோட ரோல் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் சிங்க் மேபி ரிவர்ஸ், மாறலாம். ஒரே பார்ட் ஒரு டைம் சோர்ஸ் ஆக்ட் பண்ணலாம், இன்னொரு வாட்டி அது சிங்க் ஆக்ட் பண்ணலாம். இது எது மேல டிபெண்டா இருக்கு, சீசன் மேல டிபெண்டா இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் பேஜ்ல பொட்டாட்டோ எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், சம்மர்ல சோர்ஸ் அண்ட் சிங்க் வேறையா இருக்கு அண்ட் ஸ்ப்ரிங்ல சோர்ஸ் அண்ட் சிங்க் வேறையா இருக்கு. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பிளான்ட்ஸ் நீட். இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரு லீஃப் நல்லா க்ரோ ஆயிடுத்து, மெச்சூர் ஆயிடுத்துன்னா அது போட்டோசிந்தசைஸ் பண்ணும் இல்லையா, அப்ப அதுதான் சோர்ஸ், அங்க இருந்து தான் சப்ளை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு லீஃப் யங்கா இருக்குன்னா அதனால சப்ளை கொடுக்க முடியாது, அதுக்கு தேவை growthக்காக, அதுக்கு நீட் என்ன, அதோட growthக்காக அதுக்கு சப்ளை, ஃபுட் சப்ளை தேவை. ஸோ அப்ப அது சிங்க் ஆக்ட் பண்ணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இங்க பார்த்தோம்னா, ஒரு அனாலஜி பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலியில இந்த கர்சரை பாருங்க. இப்போ இந்த பர்சன் தான் ஏர்னிங் மெம்பர்னா, மணி ஃப்ளோஸ் ஃப்ரம் this person to his family. Suppose this is wife, this is his child na, money flows from the person to wife and the person to child. So this person is source and இவங்க ரெண்டு பேரும் sink. Okay, இப்ப சடன்லி அந்த பர்சன், அந்த ஃபேமிலியில ஒரு எமர்ஜென்சி, நிறைய பணம் தேவை அண்ட் அந்த பர்சனால அது அரேஞ்ச் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், வைஃப் சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த சேவிங்கை அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு யூஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ என்னாச்சு, சப்ளை ஆஃப் மணி, சோர்ஸும் சிங்க்கும் என்னாச்சு, இப்போ இவங்க வந்து சோர்ஸ், சிங்க் வந்து இவர். ஸோ ஃப்ளோ ஆஃப் சப்ளை ஆஃப் மணி எப்படி போகிறது, இங்கேருந்து இங்கே போகிறது. ஸோ இவங்க வந்து சோர்ஸ் ஆஃப் மணி, இங்கே வந்து சிங்க். ஸோ இப்போ இதே இன்னும் கொஞ்சம், இப்போ நம்ம இங்கே சீசன்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, காலம் மாறும்போது. ஸோ கொஞ்சம் காலம் மாறினதுக்கு அப்புறமா திஸ் சைல்டு எஜுகேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க்னா என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிடும். அப்போ அந்த பையனோ பொண்ணோ அவன் வந்து ஏர்ன் பண்ணும்போது மணியோட ஃப்ளோ எப்படி இருக்கும், பையன்ட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மணியோட சோர்ஸ் சப்ளை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இங்கே ஜேர்னி ஆஃப் மணி ஸ்டார்ட்ஸ் ஹியர் அண்ட் எண்ட்ஸ் ஹியர். ஸோ இவங்க இந்த பையனோ பொண்ணோ தான் சோர்ஸு அண்ட் இந்த பேரண்ட்ஸ் தான் சிங்க். இது வந்து ஒரு அனாலஜிக்காக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பார்த்துட்டோம், சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப் இஸ் வேரியபிள். சோர்ஸ் சிங்கா ஆக்ட் பண்ணலாம், சிங்க் சோர்ஸா ஆக்ட் பண்ணலாம், அது வேரி ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுது இப்பனா, டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் ஃப்ளோயம்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் வந்து அப்வர்ட்ஸாகவும் இருக்கலாம், டவுன்வர்ட்ஸாகவும் இருக்கலாம். இந்த பிக்சரை பார்த்தோம்னா இப்ப இதுதான், இந்த பிக்சர்ல இதுதான் டியூபர் தான் சோர்ஸ், இது லீஃப் தான் சிங்க்னா மூவ்மெண்ட், ஃபுட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், டவுன் டு அப் இருக்கும். அதே when season changes, லீஃப்ல இருந்து லீஃப் சோர்ஸா அண்ட் டியூபர் வந்து சிங்கா ஆக்ட் பண்ணிட்டுன்னா ஃப்ளோ என்னவா இருக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் என்னவா இருக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் அப் டு டவுனா இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் ஃப்ளோயம் அப்வர்ட்ஸாகவும் இருக்கலாம், டவுன்வர்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பை டைரக்ஷனல். பைனா டூ டைரக்ஷனல், ரெண்டு டைரக்ஷன்லையும் இருக்கும், கீழேருந்து மேலேயுமா இருக்கலாம், மேலேருந்து கீழேயுமா இருக்கலாம். ஆனால் டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் ஜைலம் என்ன கேரி பண்ணும், வாட்டர் கேரி பண்ணும். வாட்டர் எங்கேருந்து எங்கே போகும், வாட்டர் வந்து ரூட்ஸ்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகும். ஸோ ரூட்லேருந்து தானே மற்ற பார்ட்ஸுக்கு வாட்டர் போடுது. ஸோ வாட்டரோட மூவ்மெண்ட் எப்படியா இருக்கும், டவுன் டு அப் இருக்கும். ஸோ ஜைலம்ல வந்து மூவ்மெண்ட் ஆல்வேஸ் அப்வர்ட்ஸாக தான் இருக்கும் அண்ட் யூனி டைரக்ஷனில், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் இருக்கும், கீழே இருந்து மேலே. ஏன்னா வாட்டர் வந்து சாயிலில் தான் இருக்குது. ஸோ சாயிலேருந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் தான் வாட்டர் போகும். ஸோ அதனால ஜைலம்ல மட்டும் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கும், ஃப்ளோயம்ல வந்து பை டைரக்ஷனலாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.